பேசலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பாலா கைக்கு பேசுகிறேன். என்னடா இவ்வளோ நாளாக ஆளையே காணோன்னு நினச்சிருக்கீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்தோஷத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய நேரம், என்னோடய கஷ்டம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க பார்ப்போம். கடுகு போட்டேன். ஆனியன், கிரீன் சில்லி, கறி லீஃபு எல்லாமே போட்டு டொமேட்டோ சட்னி ரெடி பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ஈய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பின்னால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போதைக்கு எங்கிட்ட எல்லாமே ஈயத்தில் தாங்க இருக்குது. அடுத்தது ஸ்டீலுக்கு மாற்றுறேன். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மாற்றிடுவேன். மாற்றிட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆனியன் வணங்கி வர விட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கி வர்றதுக்கு சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம பாத்திரங்கள் வந்து ஈயத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணோம்னா பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று. ஆனால் நான் இப்போதைக்கு எல்லாமே ஈய பாத்திரம் தாங்க வச்சுருக்கிறேன். அடுத்தது ஸ்டீலுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் மாற்றிடுவேன். மாற்றிட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சால்ட்டுன்னு டர்மரிக் பவுடரு ஆட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னா மஞ்சள் தூள் வந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்கு. சால்ட் வந்து இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வருவதற்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தனியாக பேசியிருக்கீங்க இடம்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க? எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்குள்ளே குதிச்சுட்டார்கள். இந்த ஒரு மாதம் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அது எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நெருங்கிய உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ அவர் சைட்லேயும் சரி என் சைட்லேயும் சரி அவ்வளோ பெருசாக யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அதனால் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏன்னா நான் வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதனால் என்னோடய வீடியோ பார்த்து அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இதுக்கு மேலே பார்க்குறவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸு எப்படி பண்ணணும் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு தேவைப்படுது. அதனால் தயவு செஞ்சு என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு பண்ணுங்கள். நான் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்டில் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு திடீர்னு வந்துட்டு வண்டியில் வந்துட்டுருக்கிற போது மயக்கமாட்ட வந்து விழுந்துட்டாரு கீழே.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மே மாதங்கிறதுனால தம்பியும் வந்து லீவில் எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டான். நான் மட்டும்தாங்க இருந்தேன். வேலைக்கு போயிட்டு நான் வந்து ஈவினிங் வீட்டில் இருக்கிற போது அவர் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறேன்ப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து வீட்டில் காலிங் பெல் அடித்தாங்க. யாருன்னு பார்த்தா அதாவது இவரோட டைரியில் இருந்த ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாலதண்டவாணிங்கிறவர் கீழே வண்டியிலேருந்து விழுந்துட்டாரு, இம்மீடியட்டாக அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம்மா. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து என்னை வர சொன்னாங்க. ஏங்க பாலதண்டவாணி இவரா பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி கார்டு காட்டின உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. தம்பியும் வீட்டில் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30. நாங்கள் இருக்கிறது வந்து பீளமேட்டில், இவர் அட்மிட் பண்ணது வந்து சுந்தராவரத்தில். அப்போ பீளமேட்லேருந்து சுந்தராவரத்துக்கு அந்த டைமில் சேரட்டா பிடிச்சி நான் மெயின் ரோடு போய் தான் பஸ்ஸில் போகணும். என்னால் முடியாது. அப்போ வந்து சொன்னவங்ககிட்டவே நான் ஹெல்ப் கேட்டேன். அவர் ஓகேங்க அக்கா நீங்கள் ரெடியாகுங்க, நான் இப்போவே கார் எடுத்து வந்துடுறேன், கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னார். அப்போ நான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்ததுமே பக்கத்து வீட்டில் இருந்தவங்களை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிட்ற உட்கார்ந்தவங்க சாப்பிட்றாங்களோட வாங்க ஃபஸ்ட்டு போய் அவரை பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் விட்டாங்க. நல்லா வணங்கி வந்துருச்சு. அடுத்தது ரெட் சில்லி, வரமிளகாத்தூள், பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே உடனே என்னை சுந்தராவரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகவே அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்த உடனே அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருக்குதுங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு என்னாச்சு, நல்லா தான் இருந்தார், தலையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே எனக்கு அவர் தான். அவர் இல்லாத லைஃப் என்னால் நினச்சே பார்க்க முடியாது. அழுதுகிட்டே தான் போனேன். அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எதுனாலும் பார்த்துக்கலாங்க, தைரியமாக வாங்கினாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கையில் நம்மளை சுற்றி எல்லோரும் இருக்கிறத விட நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கையில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள லைஃப் லாங் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி தாங்க அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. ஐசியூக்குள்ளே போனோம். அந்த பக்கத்து வீட்டில் அந்த அண்ணனும் நானும் தான் உள்ளே போனோம். போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க சார் ப்ராப்ளம்னு கேட்டதுமே, சார் அவருக்கு தலையில் அடிபட்டுருக்கு, தலையில் ஏதாவது ரத்த கசிவு இருக்குதான்னு நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் முழுசும் மயக்கத்தில் தான் இருந்தார். அப்போ வந்து நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க உடனே வந்து அப்பா அம்மாவுக்கு இவரோட சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுந்தரவரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி விட்டுட்டு அவங்க எல்லாருமே காதில் கேட்ட அடுத்த செகண்ட் வந்துட்டாங்க. வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் இருந்து அவரை பார்த்துட்டு போகிறோம் என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து என்னை இவ்வளோ தூரம் விட்டதே பெரிய விஷயம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னேன். அப்போது அந்த அண்ணா வந்து அவர் என்ன நிலமையில விட்டுட்டு நாங்கள் எப்படிங்க போகிறதுங்க, பரவாயில்லைங்கண்ணா, ஐசிக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க, நீங்கள் இருந்தாலுமே எல்லாருமே வந்து தூக்கம் கெட்டுட்டு இருக்கணும், நீங்களும் அவரும் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், அதனால் நீங்கள் வேலைக்கு கிளம்புங்கண்ணா, நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா. அதே மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. அவர் ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபு தான் எனக்கு நல்லாவே தைரியம் கொடுத்தாங்க. அப்போ வந்து எதுனாலும் கூப்பிடுங்க, எந்த நேரம்னாலும் நாங்கள் வர்றோன்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அடுத்த நாளும் வந்து பார்த்தாங்க. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அவரை நல்லபடியாக காப்பாற்றிட்டோம். டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு தலையில் அடிபட்டுருக்குதுன்னு டவுட்டில் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு தலையில் அடி பெருசாக இல்லை. என்னன்னு பார்த்தா லைட்டாக ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. ஸ்ட்ரோக் மாதிரி இருக்குதுங்க. ஆரம்பத்துலேயே வந்தனால நாங்கள் காப்பாற்றிட்டோம், மெடிசன் மூலியமாக சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. நானும் அவரையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, 2வது அவர் ஃபஸ்ட்டு மாதிரி அவர்னால வண்டி ஓட்டுறதோ
எதுவுமே அவரால பண்ண முடியல. ஒருத்தர் சப்போர்ட்டை தேடிட்டு அவர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு எங்கேனாலும் நானும் கூட்டிகிட்டே அலைஞ்சிட்டு கூட்டிகிட்டே ஹாஸ்பிட்டல் போக கூட்டிகிட்டே அவரோட ஃப்ரெண்ட்ஸில் போய் அவர் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு தேவையானதெல்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் கொடுத்து இன்சூரன்ஸ்க்கு ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. நானும் லீவில் வந்து 10-15 நாளுக்கு மேலேயே லீவ் எடுத்துட்டேன். எல்லாமே இருந்துச்சு. இதையெல்லாம் கடந்து நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டோம். அந்த மாதிரி டைமில் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டோம். காசு செலவாகிறது ஒரு பக்கங்க. ஆனால் அவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி வராது. அதனால ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாரு. இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. அதாவது வீடியோ பாருங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, பிடிக்காதவங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு வேணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.